தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் வரலாற்றில் இல்லாத வகையில் இந்த ஆண்டு குறுவை சாகுபடி என்பது மிக சிறப்பாக நடைபெற்றது. மிக குறிப்பாக இந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட்டது. தொடர்ந்து 7 முறை மேட்டூர் அணை நிரம்பியிருப்பது உள்ளிட்ட காரணங்கள் குறுவை தொகுப்பு அளித்ததன் விளைவாகவும், அதே போல் நெல்லுக்கான குவிண்டால் ஒன்றுக்கு 2500 என்று தமிழக அரசு விலையை உயர்த்தி கொடுத்தது விளைவாகவும் இந்த ஆண்டு என்பது வரலாற்று இல்லாத வகையில் குறுவை சாகுபடி நடைபெற்றது. குறிப்பாக 1,28,000 ஏக்கர் தான் கடந்த ஆண்டு சாகுபடி நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு சுமார் 3 லட்சத்துக்கு மேற்பட்டு 2 லட்சம் ஏக்கருக்கு மேல் குறுவை சாகுபடி என்பது தஞ்சை மாவட்டத்தில் நடைபெற்றது. இதன் விளைவாகத்தான் பல்வேறு பகுதிகளிலும் அறுவடை என்பது மிக சிறப்பாக நடைபெற்றது. தற்போது அறுவடை பணிகள் என்பது தஞ்சை மாவட்டத்தில் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிற இந்த நேரத்தில் இதுவரை தஞ்சை மாவட்டத்தில் நடைபெற்ற அறுவடை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை இப்பொழுது தஞ்சை ரயில் தலைப்பில் இருந்து பிற மாநிலத்தில் உள்ள பிற மாவட்டங்களுக்கு இங்கிருந்து அனுப்பி வைக்கும் பணிகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தற்பொழுது இந்த பணிகளை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார்கள். குறிப்பாக உணவுத்துறை அமைச்சர், தொழில்துறை அமைச்சர் அவர்கள், உயர்கல்வித்துறை அமைச்சர் கூட உயர் அதிகாரிகள் உடன் இருக்கிறார்கள். இப்போ இந்த பணிகளை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் இப்போது ஆய்வு பண்ணி பதித்து வர்றாங்க. குறிப்பா இந்த ஆண்டு சாகுபடி என்பது தஞ்சை மாவட்டத்தில் மட்டுமே சுமார் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் ஒன்றுக்கு டிபிசியில 1000 மூட்டைகள் நெல் கொள்முதல் செய்யப்பட வேண்டிய இலக்கு நிர்ணயித்த நிலையில் 1200 மூட்டைகள் இலக்கு நிர்ணயிக்கப்படுகிறது. நாள் ஒன்றுக்கு 950 லாரிகள் இங்கிருந்து இயக்கப்படுகிறது. லட்சக்கணக்கானவர்கள் இந்த பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் போர்க்கால அடிப்படையில் இந்த கொள்முதல் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாகத்தான் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறாங்க. மிக முக்கியமாக விவசாயிகளுக்கு முன்ன எப்போதும் இல்லாத வகையில் பயன்படுத்த நடைபெற்றதனாலும் அவர்கள் காலதாமதமாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. இந்த பணிகள் காரணமாகத்தான் இதுவரை 1,60,000 மெட்ரிக் டன் கொள்முதல் என்பது நடைபெற்று இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கொள்முதல் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த ஆண்டு 3 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கொள்முதல் பணிகளுக்காக தேவையான சாக்கு மூட்டைகள் ஏற்கனவே இருப்பு வைக்கப்பட்டு வழங்கப்பட்டு அதன் மூலியமாக இந்த பணிகள் தீவிரமாக எடுத்து கொட்டப்பட்டது. அதே போலத்தான் 3 விதமாக இந்த கொள்முதல் நடைபெறுகிறது. குறிப்பாக இந்த கொள்முதல் என்பது நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு திறந்த வெளி கிடங்கு, அது மாதிரி செமி கிடங்குகள் மேற்கூரையில் உள்ள செமி கிடங்கு வைக்கப்படும். அதே போல நேரடியாக டிபிசியில் இருந்து நேரடியாக நெல் கொள்முதல் நிலையத்திலிருந்து நேரடியாக ரயில் கலைப்பிற்கு இங்கிருந்து பிற மாவட்டங்கள், குறிப்பாக இன்றைய தினம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு, தருமபுரி மாவட்டத்திற்கு நெல் மூட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகிறது, நேரடியாக அனுப்பி வைக்கப்படுகிறது. அதே போல பார்த்தீங்கன்னா ஆலைகளுக்கு அறவே ஆலைகளுக்கும் நேரடியாக அனுப்பி வைக்கப்படும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. மிகப்பெரிய அளவிலான இந்த பணிகளை விவசாயிகள் பெரிதும் மிகுந்த ஆர்வத்தோடு எதிர்பார்க்கிறாங்க. குறிப்பா விவசாயிகளுக்கு முற்போக சாகுபடியில டெல்டா மாவட்டங்கள்ல குறுவை, சம்பா, கால்நடை சாகுபடியில குறுவை சாகுபடியை பெரிதும் விவசாயிகள் விரும்புவாங்க. ஏனென்றால் மழைக்கு முன்பாக அறுவடை பணிகள் நிறைவேற்றுவிடும். கொள்முதல் நடைபெற்ற போது அடுத்து வருகிற சம்பா பணிகளை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டு குறுவை சாகுபடி என்பது 60 ஆண்டுகளில் இல்லாத வகையில் சாகுபடி நடைபெற்றது. அதில் கொள்முதல் பதிகளும் 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளும் பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தஞ்சையில் நடைபெற்ற பணிகளைத்தான் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்கிறார். இப்ப தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெறுகிறது. ரயில் முனையத்திலேயே தலைப்பிலேயே ஆய்வு செய்த பிறகு அவர்கள் பத்திரிகையாளர் சந்தித்து பத்திரிகையாளர்கள் விளக்கமளிக்க உள்ளார்கள்.